அனைவருக்கும் அன்பான வணக்கம். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த ஆண்டு நடத்தக்கூடிய சிஎம் டேலண்ட் டெஸ்ட்டுக்கான பயிற்சி செஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம என்டிஎஸ்சி வினாத்தாட்களுக்கான விடை விளக்கத்தையும் பார்த்துட்ருக்கோம். இன்று பார்க்கக்கூடிய வினாத்தாள் 2021 என்டிஎஸ்சியில் கேட்கப்பட்ட 20 வினாக்களுக்கான விடை விளக்கத்தை பார்க்கலாம். இதே போல் வினாக்களை நீங்கள் பயிற்சி செஞ்சிட்டிங்கன்னா சிஎம் டேலண்ட் டெஸ்ட்டை எளிமையாக வெற்றி பெறவும் முடியும். வினா எண் 101. 81/1/4 - 8 × 216 அடுக்கு 1/3 + 15 × 32 கூட்டல் √225 சுருக்கப்பட்ட மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி எளிமையாக கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். 81 அதாவது அடுக்கு 4 வர மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா 3/4 அப்படின்னு எழுதலாம். 3/4 மதிப்பு 81 - 8 × 216 3 வர மாதிரி இருந்தால் தான் இது கேன்சல் ஆகும். அதுக்காக என்ன பண்ணுறேன், 6/3 1/3 + 15 × 32 அதாவது அடுக்கு 5 வர மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா 2/5 தான் 32 அடுக்கு 1/5 ப்ளஸ் √225 225னா 225 ரூட் எடுத்தால் 15 225 அதை எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், அடுக்கு மேலே அடுக்கு இருந்தால் அடுக்குகளை பெருக்கிக்கலாம். அப்போ இது ரெண்டு பெருக்கிறப்போ கேன்சல் ஆகிடும். 3 - 8 × இதை கேன்சல் ஆகிடும், அடுக்கு 6ன்னு வரும் ப்ளஸ் 15 × 5 1/5 கேன்சல் ஆகிக்கும். அப்போது 2ன்னு வரும் ப்ளஸ் 15. இதுக்கப்புறம் நம்ம சுருக்கிறது பிட்மாஸ் விதின்னு இருக்கு இல்லையா, அதைப்படி நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பெருக்கல், டிவிஷன் இல்லை அதனால் பெருக்கல். 3 - இது ரெண்டு பெருக்குனா 48 6 48 ப்ளஸ் 2 15 30 ப்ளஸ் 15 இது எல்லாத்தையும் கூட்டணும். இது கூட்டுறப்போ ப்ளஸ் மதிப்பு எவ்வளோ இருக்குது, 30 15 45 3 48 48ல் 48 கழிச்சா நமக்கு 0. ஆன்சர் 0 தான் வருது. இதற்கு 3வது விடை தான் சரியான விடை. ரொம்ப எளிமையான வினா தான், ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த வினா எண் 102. பின்வருவனவற்றில் தவறான கூற்று, சரியான கூற்றா தவறான கூற்றான்னு பார்த்தா தவறான கூற்று, ஒவ்வொரு இயல் எண்ணும் முழு எண்ணாகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு இயல் எண்ணும் முழு எண் தான், எல்லா இயல் எண்களும் முழு எண்களாக தான் இருக்கும். ஒவ்வொரு முழுக்களும் விகிதமுறு எண் ஆகும். ஒவ்வொரு முழுக்களும் விகிதமுறு எண் ஆகும். ஆமாம், ப்ளஸ் நம்பராக இருந்தாலும் சரி மைனஸ் நம்பராலும் சரி பின்ன வடிவத்தில் எழுதலாம். இப்போ -2ன்னு இருந்தால் கூட நம்ம என்ன சொல்லலாம், -2/1 பின்ன வடிவத்தில். விகிதமுறு எண்ணுன்னா பின்ன வடிவத்தில் எழுதணும், பின்ன வடிவத்தில் எழுதிக்கலாம். ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் முழுக்களாகும், அதாவது ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் முழுக்களாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணமாக 1/2 ஒரு விகிதமுறு எண், ஆனால் இது முழு எண்ணாக இருக்கா அப்படின்னா இல்லை, முழுக்களாக இருக்கான்னா இல்லை. அப்போ இது தவறு. இது விகிதமுறு எண் ஆனால் முழு எண் அல்ல, அப்போ முழுக்களாகவும் இல்லை, அப்போது இது தவறு. ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் மெய்யெண் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விகிதமுறு எண் எல்லாமே மெய்யெண்கள் தான். அப்போது விகிதமுறு எண்களை 2 வகையாக பிரிக்கலாம். அதாவது மெய்யெண்களை 2 வகையாக பிரிக்கலாம், விகிதமுறு எண் விகிதமுறா எண். அப்போது விகிதமுறு எண்கள் அனைத்தும் மெய்யெண்கள் தான். இப்போது இதெல்லாமே சரி. தவறான கூற்றுன்னு கேட்டதுனால 3வது விடை தான் நமக்கு இங்கே தவறான விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த வினா எண் 103. x + 1/x = 7 x எனில் x³ + 1/x³ மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு x + 1/x மதிப்பு 7ன்னு கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம x³ + 1/x³ ஹோல் கியூப் பண்ணோம்னாவே நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். ஹோல் கியூபுக்கு என்ன ஃபார்முலா, a + b த ஹோல் கியூபுக்கு என்ன ஃபார்முலா, a³ + b³ + 3ab × a + b. இந்த இடத்துல இந்த ஃபார்முலா பயன்படுத்தினா தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதனால் இந்த ஃபார்முலா பயன்படுத்திக்கிறேன். a³ x³ + b³ 1/x³ + 3 × a மதிப்பு x, b மதிப்பு 1/x × a + b, a மதிப்பு x + 1/x. இதில் எதை சிம்பிளிஃபை பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸுக்கு இந்த எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மதிப்பு இதுதான். அப்போது இதுக்கு கொடுத்துருக்கிற மதிப்பு 7 க்யூப் பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு x³ + 1/x³ தெரியாத அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம்.
3 இதில் எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு. 1/xோட மதிப்பு 7ன்னு கொடுத்துருக்காங்க. 7 கியூப் பண்ணோம்னா இதிலேருந்து 343ன்னு வரும். எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூப் 7 3 21. இந்த பக்கம் கொண்டாந்து கழிச்சிட்டோம்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூப் ப்ளஸில் இருக்கிற 21 இந்த பக்கம் கொண்டாந்து கழிச்சோம்னா 322 அப்படின்னு வந்துடும். 322ங்கிற விடை 2வது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. 2வது ஆப்ஷன் தான் இதுக்கு சரியான விடை. ப்ளஸ் 21 இந்த பக்கம் கொண்டாந்து கழிக்கிறப்போ மைனஸ் 21 வரும். 343லேருந்து 21 கழிச்சா 322. 2வது விடை தான் இதற்கு சரியான விடை. அடுத்து வினா வடிவியல் பாடத்திலிருந்து கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏபி சமம் பிசி மற்றும் கோணம் ஏ சமம் சி எனில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது இந்த கோணமும் சம மதிப்பு உடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கோணத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கோணம் ஏபிடி இந்த முக்கோணம் எடுத்துக்கிட்டோம்னா 2 கோணங்கள் தெரியுது. 55 டிகிரி ப்ளஸ் 75 டிகிரி கூட்டல் ஏ ஈக்குவல் டு 180 டிகிரி. முக்கோணத்தின் 3 கோணங்கள் கூடுதல் 180 டிகிரி. இதிலிருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம்? இது 2 கூட்டினா 130ன்னு வருது. அப்போ ஏ கோணம் 180லேருந்து 130 கழிக்கணும். 150 டிகிரி, அதாவது வெறும் 50 டிகிரி கிடைக்குது. கோணம் ஏ 50 டிகிரி. அப்போ இது 50 டிகிரியாக இருந்தால் சி கோணமும் என்னதான் வரும்? 50 டிகிரி. ஏன்னா இது ரெண்டும் சமன் கொடுத்துட்டாங்க. இப்போ முக்கோணம் நம்ம என்ன பேர் எடுக்கிறோம்? பிசிஇயில் முக்கோணத்தின் 3 கோணங்கள் கூடுதல் 180 டிகிரி வரணும் இல்லையா? அதை வச்சு இங்கே ஒரு 55 இங்கே ஒரு 50 டிகிரி. 55 டிகிரி ப்ளஸ் 50 டிகிரி ப்ளஸ் கோணம் இ இருக்கிற இடத்துல தான் என்னென்னு இருக்குது? எக்ஸு. அந்த கோணத்தை தான் கண்டுபிடிக்க போகிறோம். 180. இப்போது இது 2 கூட்டினா 105 ப்ளஸ் கோணம் இ ஈக்குவல் டு 80. இப்போ இ ஈக்குவல் டு 180லேருந்து 105 கழிச்சிட்டா 75 டிகிரி. 75 டிகிரி அதுதான் எக்ஸ் மதிப்பு. இ கோணம் தான் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 75 டிகிரி. வடிவியல் பாடத்திலேருந்து இது மாதிரியான வினாக்கள் எல்லாம் கேட்பாங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வடிவியல் பகுதியிலேருந்து தான் அதிகமான வினாக்கள் கேட்குறாங்க. அதனால் வடிவியலில் உள்ள கருத்துக்கள் அனைத்தையும் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். அந்த கருத்துக்களெல்லாம் ஒரு முறை எழுதி மனதில் பதிய வச்சுக்கோங்க. அடுத்து வினா எண் 105. ஒரு கனசதுரத்தின் பக்கப்பரப்பு 196 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் கன அளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பக்கப்பரப்புனாவே 4a² ஈக்குவல் டு 196. a² ஈக்குவல் டு 196 4ஆல் வகுக்கணும். 4ஆல் வகுத்தா 4 4 16 மிச்சம் 3 36 9 4 36. a² ஈக்குவல் டு 49. a ஈக்குவல் டு 7 7 49. அப்போ 7ன்னு கிடச்சிட்டோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கன அளவு. v ஈக்குவல் டு கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா a கியூப்னு தெரியும். இப்போ a கியூப்னா 7 × 7 × 7 7 7 49. 49 7ஆல் பெருக்கணும்னா 343 சென்டிமீட்டர் கியூப். நம்ம கன மதிப்புகள் 10 வரைக்கும் படிச்சிருப்போம். 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் அதை வச்சு ஈஸியாக இது மாதிரிலாம் போட்டித் தேர்வுகள்னாவே அந்த மதிப்புகளெல்லாம் டக்குன்னு ஞாபகம் வச்சுக்காங்க. அப்போ தான் எளிமையாக இந்த வினாக்களுக்கு டக்குன்னு ஆன்சர் போட்டு போக முடியும். அதனால் இந்த வினாவுக்கான விடை 343 அப்படின்ற 4வது ஆப்ஷன் தான் சரியானது. அடுத்து வினா எண் 106. 4 9 5 4 9 4 9 மற்றும் x - 10ன் முகடு 9 எனில் எக்ஸ் ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 எத்தனை முறை வந்திருக்கு? 1 2 3 முறை வந்திருக்கு. 9 எத்தனை முறை வந்திருக்கு? 1 2 3. முகடு வந்து 2 மதிப்புகளுக்கும் இந்த மதிப்புகளை வச்சு பார்க்குறப்போ சமமாக வந்துருச்சு. 1 முகடு 4, 9ன்னு வரும். ஆனால் அவங்க கணக்கில் என்ன கொடுக்குறாங்க? 9 முகடாக வரணும்னா இந்த மதிப்பு 9ன்னு வந்தால் தான் 9 4 முறை வரும். அதிக முறை வர்றது தான் முகடுன்னு சொல்லுவோம். அப்போது இங்கே வர மதிப்பு என்னவா இருக்கணும்? 9ஆக வரணும். இப்போது x - 10ங்கிறது எதுக்கு சமம்? 9க்கு சமம். x ஈக்குவல் டு 9 + 10 கூட்டினீங்கன்னா x ஈக்குவல் டு 19 அப்படின்னு கிடைக்கும். எக்ஸின் மதிப்பு தான் கேட்குறாங்க. எக்ஸின் மதிப்பு 19. இது மாதிரி முகடுன்னா அதிக முறை வர்றது தான் முகடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணால் இது எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வினா எண் 107. p/q மற்றும் r/s என்பன pq < r/s என்றவாறு உள்ள இரு விகிதமுறு எண்கள் எனில் பின்வருவற்று எது உண்மை? இப்போ pq மதிப்பு அந்த விகிதமுறு எண் மதிப்பு r
பை எஸ் அந்த மதிப்போட விட கம்மியாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது பிக்யூ மதிப்பை நம்ம 1/4 எடுத்துக்கலாம். இது நம்ம செக்கிங் மெத்தடில் போட்டு பார்க்குறோம். அடுத்தது ஆர்எஸ் மதிப்பை 1/2 எடுத்துக்கலாம். சரி, இது ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு என்ன மதிப்பு கிடைக்கும் அப்படின்னா, இதில் பி மதிப்பு என்னென்னு எடுத்துருக்குறோம், கியூ மதிப்பு என்ன எடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது பி மதிப்பு இங்கே 1ன்னு எடுத்துருக்குறோம். 1 ப்ளஸ் ஆர் மதிப்பு இங்கே என்னென்னு எடுத்துருக்கோம், 1 ப்ளஸ் 1 பை கியூ ப்ளஸ் எஸ் மதிப்பு. கியூ மதிப்பு 4ன்னு எடுத்துருக்குறோம், ப்ளஸ் எஸ் மதிப்பு 2ன்னு எடுத்துருக்கோம். 2 கூட்டினா 2/6 வகுத்தா 1/3. 1/3ங்கிற மதிப்பு இதனோட மதிப்பு என்னன்னு சொல்லலாம், 0.333 அப்படின்னு போயிட்டுருக்கோம். இது 1/4 அப்படிங்கிறது 0.25, 1/2ங்கிறது 0.5. அப்போது இந்த ரெண்டு மதிப்புக்கும் இடையில் 0.33 இடையிலனா இங்கே எங்கேனாலும் இருக்கும். அதனால் இதுக்கு இடையில தான் அந்த எண் அமையும். அப்போது இந்த கூற்றே சரியாகத்தான் இருக்குது. அடுத்ததாக நம்ம கழித்து பார்க்கலாம். P மைனஸ் ஆர் 1 - 1 பை Q மைனஸ் எஸ். Q மதிப்பு என்னென்னு எடுத்திருக்கோம், 4 - 2. அதாவது கழிச்சா 0/2ன்னு வருது. ஆன்சர் 0. 0ங்கிறது இந்த ரெண்டு எண்களுக்கு வெளியே தான் அமையும். அதுக்கு அடுத்தது நம்ம கம்பேர் பண்ணுறது இந்த மதிப்பு P/Q மதிப்பு 1/4 எடுத்திருக்கோம். R/S மதிப்பு இதை விட அதிகம் 1/2. இதனோட மதிப்பு 1/3. 1/3ங்கிறது 0.33. இந்த மதிப்பு வந்து 1/2 விட அதிகம் கிடையாது. அதனால் இந்த கூற்றும் தவறு தான், இந்த கூற்றும் தவறாக தான் இருந்தது. அதுக்கு அடுத்தது இந்த கூற்று பார்க்குறப்போ P/QR மதிப்பு தான் 0.33. P/Q இந்த மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 1/4, அதாவது 0.25. 0.25 0.25 விட 0.33 அதிகம், ஆனால் குறைவுன்னு பாருங்கள். 0.25 தான் அதிகம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தவறு தான். எது சரியாக இருக்குன்னா முதல் கூற்று சரியாக இருக்குது. இது மாதிரி ஆன்சர் செக்கிங் மெத்தடில் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து கூட போட்டுக்கலாம். இதுக்கு ரிசல்ட்டும் இருக்குது. அந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஃபஸ்ட் ஆப்ஷனாக சரியாக சூஸ் பண்ணிட முடியும். அடுத்து வினாயன் 108. a² + b² + 2ab வர்க்கமூலம். ரொம்ப எளிமையான கணக்கு. இதுக்கு ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா, இதுக்கு சமமான ஃபார்முலா a + b² வரும். அப்போ நம்ம இதுக்கு ரூட் எடுக்கிறோம். a² + b² + 2ab அதுக்கு ரூட் எடுத்தோம்னா எதுக்கு சமம், a + b² ரூட் எடுக்கிறதுக்கு சமம். ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். நமக்கு ஆன்சர் என்ன வந்துடும், a + b அப்படின்னு வந்துடும். அது இல்லாமல் நமக்கு இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் a + b. அப்போ மூன்றாவது ஆன்சர் இதுக்கு சரியான விடையாக அமையும். அடுத்த வினாயன் 109. பின்வரும் கோவைகளில் எவை பல்லுறுப்புக்கோவை அல்ல? பல்லுறுப்புக்கோவை அல்ல. பல்லுறுப்புக்கோவைனாவே அடுக்குகள் குறையெண்ணாக வரக்கூடாது, அல்லது அடுக்குகள் பின்னமாகவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி இருந்தால் அது இயற்கணித கோவை, பல்லுறுப்புக்கோவை அல்ல. அப்போ இதனோட அடுக்கு பாருங்கள் -2ன்னு வந்திருக்கு. அப்போது இது பல்லுறுப்புக்கோவை அல்ல. அடுத்தது இதனோட 1/x எப்படி மாற்றி எழுதலாம்னா, இதுக்கு பதிலாக எக்ஸின் அடுக்கு -1ன்னு எழுதலாம். அடுக்கு மைனஸாக வந்ததுனால இதுவும் பல்லுறுப்புக்கோவை அல்ல. அதற்கு அடுத்தது இது நம்பருக்கு தான் ரூட் இருக்குது, இங்கேயும் நம்பருக்கு தான் ரூட் இருக்குது. கெழு, அதாவது மாறி உறுப்போட கெழு பாசிட்டிவ், அதாவது ப்ளஸ் நம்பரில் தான் இருக்குது. அதனால் இது பல்லுறுப்புக்கோவை. அடுத்தது m² - m அடுக்கு √m இருக்குது. அப்போ இதை அடுக்காக மாற்றோம்னா m அடுக்கு 1/2. இதுவும் பல்லுறுப்புக்கோவை அல்ல, இயற்கணித கோவை. இப்போ என்ன கேட்குறாங்க, பல்லுறுப்புக்கோவை அல்ல அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா ABD. ABD இது மூன்றுமே பல்லுறுப்புக்கோவை அல்ல. அப்போது மூன்றாவது விடை தான் இதற்கு சரியான விடை. அடுத்து 110வது வினா. x + y + z = 0
எனில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரிசல்ட்டாகவே புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் மைனஸ் 3abc ஈக்குவல் டு 0 எப்போ அப்படின்னா a ப்ளஸ் b ப்ளஸ் c ஈக்குவல் டு 0ன்னு இருந்தால். அப்போது இது என்னென்னு மாற்றலாம். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் ஈக்குவல் டு 3. இங்கே இது எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட்னு மாற்றிக்கலாம். அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இசட் கியூப் மைனஸ் 3xyz ஈக்குவல் டு 0 எப்போ அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் சமம் 0வாக இருந்தால். அப்போது இந்த இப்போ 0ன்னு தான் கொடுத்துருக்காங்க கணக்கில். அப்போது இந்த மைனஸ் 3xyz மதிப்பு அந்த பக்கம் கொண்டு போனால் ப்ளஸ் 3xyz அப்படின்னு வரும். அது இரண்டாவது ஆப்ஷனில் தான் கரெக்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் ஈக்குவல் டு 3xyz. இந்த வீடியோவில் முதல் 10 வினாக்களுக்கான விடை விளக்கத்தை பார்த்தோம். அடுத்த வீடியோவில் மீதி இருக்கிற 10 வினாக்களுக்கான விடை விளக்கத்தை பார்க்கலாம். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க.